இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சிங்க, சன்னியாசி நிகழ்ச்சி. யோகலிங்கம் நிறுவனத்துக்கு அவர் 5 இடங்களை செலக்ட் பண்ணதில் காஞ்சிபுரத்துக்கு யோக லிங்கத்தை நிறுவனாருங்க. வேதம் படித்த குடும்பமாக இருக்கணும், கோயிலில் பூஜை செய்கிற ஃபேமிலியாக இருக்கணும். இதெல்லாம் நேரடியாக மகாபெரிவாவை நிறைய முறை பார்த்துருக்கேன். ஏன்னா எங்கள் ஷாப் கோபுரத்துக்கு கீழே இருந்தது. எங்களுடைய ஜென்ரல் மர்ச்சன்ட் கோபுரத்துக்கு கீழே தான் நாங்கள் உட்காந்தோம், தாத்தா, அப்பா, நான். வணக்கம். எல்லோரும் இன்புற்று வாழ இறையருள் பெருகட்டும். உங்களுக்கு சிறப்பாகவும் ஆனந்தமாகவும் இருங்கள். காஞ்சி மடங்க, ஏன்னா நான் காஞ்சிபுரத்தை சேர்ந்ததுனால காஞ்சி மடத்தை பற்றி ஒரு பதிவு. இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சிங்க, சன்னியாசி நிகழ்ச்சி. முதல்ல காஞ்சி மடம் ஆதிசங்கரர் நிறுவனதுங்க. அவர் இங்கே யோகலிங்கத்தை தான் நிறுவனார். யோகலிங்கம் நிறுவனத்துக்கு அவர் 5 இடங்களை செலக்ட் பண்ணதில் காஞ்சிபுரத்துக்கு யோக லிங்கத்தை நிறுவனாருங்க. அப்படி அந்த யோகலிங்கத்தை நிறுவும்போது அதுக்கு உண்டான சந்நியாச பாரம்பரியம், அவர் ரிக்வேதத்தை தான் ஃபாலோ பண்ணார். ரிக்வேதத்தில் தான் அவர் வேதம் படித்தார் கேரளாவில். அந்த ரிக்வேதத்தை சம்மந்தப்பட்ட சன்னியாசிகள் தான் ஏறக்குறைய 70 சன்னியாசிகள் அந்த வேதம் படிச்சிருக்கணும். அது இல்லாத 3 தலைமுறையாக வேதம் குடும்பமாக இருக்கணும், வேதம் படித்த குடும்பமாக இருக்கணும், கோயிலில் பூஜை செய்கிற ஃபேமிலியாக இருக்கணும். இதெல்லாம் நிறைய பார்த்து தாங்க அவங்க முடிவு பண்ணுவாங்க. அன்னிலேருந்து தொடர்ந்து வருது. ஏற்கனவே சில காரணங்களால் ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் கும்பகோணத்துக்கு போயிடுச்சு மடம். காஞ்சியத்துலேருந்து கும்பகோணம் போச்சு. அதுக்கு பல காரணம் சொல்கிறாங்க. ஏன்னா கும்பகோணத்துக்கு போன மடம் திருப்பி காஞ்சிபுரத்துக்கே ஷிஃப்ட் ஆச்சு. பெரியவாவில், மகா பெரியவாவில் இங்கே வரா மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாச்சு. அப்புறமா ஜெயேந்திரர் நேரடியாக மகா பெரியவாவை நிறைய முறை பார்த்துருக்கேன். ஏன்னா எங்கள் ஷாப் கோபுரத்துக்கு கீழே இருந்தது. எங்களுடைய ஜென்ரல் மர்ச்சன்ட் கோபுரத்துக்கு கீழே தான் நாங்கள் உட்காந்தோம், தாத்தா, அப்பா, நான். ஏறக்குறைய 15 வருடம் அந்த இடத்துல தான் இருந்தேன். மடத்தினுடைய பூஜை சவுண்டெல்லாம் பின்னாடி சந்திரமௌலீஸ்வரர் பூஜை நடக்கும்போதெல்லாம் சப்தம் கேட்கும். கெஜ பூஜை பண்ணும்போதெல்லாம் கெஜ டெய்லி வாழைப்பழம் போகும்போது வரும்போதெல்லாம் நான் கொடுப்பேன், சாப்பிட்டு போவோம். அந்த பாக்கியம் எனக்கு இருந்தது. அதே மாதிரி மடத்தினுடைய தன்மைன்னா ஒரு நல்ல அவங்க உண்டு, அவங்களுடைய வேதம் உண்டு, காமாட்சி அம்மன் கோயில், இந்த மாதிரி விஷயங்களை தாங்க அதிகம் அவங்க செயல்படுவாங்க. அதுமாரி ஜனக்கல்யாணம் ஒரு ஆட்டோ ஜெயேந்திரர் ஆரம்பித்தாருங்க காஞ்சிபுரத்தில். அப்பயே நான் சொல்கிறது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்டோன்றது புதுசாக வருது. ஏறக்குறைய ஒரு 300-400 ஆட்டோ கொடுத்தாருங்க. அது அவர் துட்டு பாதி லோன் போட்டு கொடுத்தாரு. நிறைய சமூக சேவை நிறைய பண்ணியிருக்கார் ஜெயேந்திரன். அவருடைய பிறகு விஜயேந்திர, அவருடைய பாலப்பிரிவா விஜயேந்திர சரஸ்வதி சாமிகள் அவருடைய பாலப்பிரிவா, அப்போ பாலப்பிரிவான்னு அவரை, அப்போ அவருடைய சந்நியாச பட்டாபிஷேகமும் நான் பார்த்தேங்க. ஜெயேந்திரது பார்க்கல, இவரது இப்போ இருக்கிற சன்னியாசி. அடுத்து இப்போ நடந்த நிகழ்ச்சி கணேஷ் சர்மா. அவர் தஞ்சாவூர், ஆந்திராவில் வேதம் படித்தார் அப்படின்ற வரலாறு சொல்கிறாங்க. இன்னும் நான் அவரை சந்திக்கலை, ஆனால் விழாவை பார்த்தேன். விழா காஞ்சிபுரம்னால எங்கள் வீடு அது பக்கத்துலேயே மடத்துக்கு பின்னாடி இருக்கிறதுனால, படிகள் இருக்கிறதுனால அதை பார்க்குற பாக்கியம் நமக்கு கிடச்சிதுங்க. அது மாதிரி ரிக்வேதத்தினுடைய விஷயங்களும் சந்நியாசம் முடிஞ்சால் கூட அவங்க சந்நியாசத்துக்கு உண்டான பூஜை அந்த வழிமுறைகளை பின்பற்றுவாங்க. அதே மாதிரி இந்த பூநூல் நிகழ்ச்சியிலையும் நிறைய அந்த வேத மந்திரங்கள் மூலமாக தான் பூநூல் நிகழ்ச்சியும் ஒரு தொடர்புக்குள்ள. எப்படி நம்ம கரண்ட்டுக்கு லைட்டு வருதோ, இந்த ஆன்மாவுக்கும் உடலுக்கும் மனதுக்கும் இந்த சந்நியாச வாழ்க்கைக்கு பூநூல் அவசியன்றது ஆதிசங்கரர் அப்போது ஒரு கோட்பாடு வச்சுருக்காருங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, மந்திரங்கள், அந்த பூநூலில் மந்திரங்கள் சொல்லி நம்ம அந்த பூநூலில் ஒரு வைப்ரேட் பண்ணுறோங்க, ஒரு சக்தி ஆகிறோம். அதுதான் காரணம். அதனால் நிறைய விஷயங்கள் ஆதிசங்கரர் நிறைய முறைகளை, பூஜை முறைகளையும், வேதமே இறைவனுடைய மொழி தாங்க. என்ன கேட்டால் அந்த வேதத்தில் நிறைய ரிக்கேஜர் சாமம், இந்த வேதங்களே நம்மளுடைய ரிஷிகள் ஒரு சப்தத்தின் அடிப்படையாக அது மூச்சு காத்தின் மூலமாக நிறைய விஷயங்களை பண்ணிட்டு போயிருக்காங்க. வேதம் வேதத்தை நம்ம முறையாக கற்றுக்கினா, அது முறையாக நம்ம தொடர்பு பண்ணுறா எல்லா விஷயம் கிடைக்குங்க. இப்போ இருக்கிற கணேஷ் சர்மா சந்நியாசம் பெற்றிருக்காரு. அவருக்கு அவருடைய சந்நியாச வாழ்க்கை சிறப்பாகவும் ஆனந்தமாக அமைய காஞ்சிபுரத்தின் நான் வாழறதுனால நானும் அவருடைய ஆசீர்வாதத்தை அருளையும் நான் பெறுறேங்க.
காஞ்சி மடம் வந்து நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. சில விஷயங்கள் வந்து காஞ்சி மடத்தினுடைய செயல்பாடு காலத்தினால் சில சூழ்நிலைகளால் அது வந்து சில காலம் வந்து தெரியாமல் இருந்ததுங்க. ஆனால் நிறைய பண்ணியிருக்காங்க. காஞ்சி மடத்துக்கு வந்து அது அதிகமாக மத்திய அரசினுடைய சில காலம் வந்து சப்போர்ட் நிறைய இருந்ததுங்க. அதுமாதிரி காஞ்சி மடத்துக்கு வராத விஐபிக்களே இருக்க முடியாதுங்க. நீங்கள் ஒரு 30 வருடம் கழிச்சு, இப்போ 20-30 வருடத்துக்கு முன்னோக்கி பார்த்தீங்கன்னா காஞ்சி மடத்துக்கு வராத விஐபிக்கள் இருக்க முடியாது. அதே மாதிரி மடத்தினுடைய சொத்து பார்க்க போனால் காஞ்சிபுரத்தை சுற்றி மட்டும் இல்லைங்க, இந்தியா ஃபுல்லாக இருக்குங்க மடத்தினுடைய அசட் பார்த்திங்கன்னா. அதனால் அது ஒரு பொறுப்பாக அது வந்து அதனுடைய செயல்பாடு திறமையாக வச்சுக்கணும் தான் இந்த மாதிரி மடாதிபதிகள் அதற்கு கீழே இருக்கிற வழி வழியாக வர சில குருமார்களும் புரோகிதர்களும் வழி நடத்துகிறாங்க மடத்தை. நன்றி. இந்த நிகழ்ச்சி போட்டது நான் காஞ்சிபுரத்தில் இருக்கிறதுனால எனக்கு சிறப்புங்க.